ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இங்கே பாருங்கள், நம்ம வீட்டுக்கு திடீர்னு யாரும் கெஸ்ட்டு வந்துட்டாங்களா, அப்போங்க அவங்களுக்கு ஏதாவது ஸ்நாக்ஸ் கொடுக்குறதுக்கு கையில் ஒன்றும் இல்லைன்னு கவலைப்பட வேண்டியதில்லை. ஒரே ஒரு ப்ரெட்டு பாக்கெட்டும் 2 முட்டையும் இருந்தால் போதுங்க. இதை வச்சு சூப்பரான ஸ்நாக்ஸு நம்ம செஞ்சிடலாம். கெஸ்ட்டுக்கு மட்டும் இல்லை, எங்கள் வீட்டில் வந்து எங்கள் மருமக இதெல்லாம் வந்தாக்கா அவங்களுக்கு இதெல்லாம் செஞ்சு கொடுப்போம். இங்கே பாருங்கள், இதுக்கு என்ன தேவைன்னு சொல்கிறேன். 4 முட்டை, ஒரு பேக்கெட் ப்ரெட்டு, 1/2 லிட்ரு பாலுங்க. பால் இந்த இதை வச்சு நம்ம சூப்பரான ஸ்நாக்ஸு நம்ம செஞ்சிடலாம். இங்கே பாருங்கள், அப்படியே வந்து நான் இதுக்கு வந்து ஏலக்காய் பவுட்ரு அடித்து வச்சுருக்கேன். இது வெறும் இது வந்து ஜீனி, ஏலக்காயும் ஜீனியும் ஒன்றா சேர்த்து நம்ம பவுட்ரு பண்ணால் தான் ஏலக்காய் வந்து நல்லா பவுட்ராக அடிக்க முடியும். அதனால் நான் ஏலக்காயும் ஜீனியுமா சேர்த்து பவுட்ரு அடித்து வச்சுருக்கேன். இப்போ வந்து நம்ம இந்த 4 முட்டை எங்கள் வீட்டுக்கு தேவையான அளவு நான் எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதை வச்சு அந்த சூப்பரான ஸ்நாக்ஸ் அதை செஞ்சிடலாம். இங்கே பாருங்கள், 4 முட்டையும் நம்ம வந்து இந்த பாத்திரத்தில் உடச்சி ஊற்றிப்போம். இப்போ வந்து நான் மொத்தம் 4 முட்டை, ஏன்னா ஒரு பேக்கெட்டு நான் எங்கள் வீட்டில் செஞ்சது நாங்கள் 1.5 பாக்கெட்டு ப்ரெட்டு. இதுக்கு வந்து 4 முட்டை நான் எடுத்திருக்கேன். 4 முட்டை 1/2 லிட்ரு பால் எடுத்திருக்கேன். இந்த 4 முட்டையும் நம்ம பாத்திரத்தில் எடுத்துக்கிட்டு இந்த 4 முட்டையும் நல்லா அப்படியே நுர பொங்க நல்லா அடித்து எடுத்துக்கணுங்க. இங்கே பாருங்கள், அதே போல் நல்லாவே அடித்து நல்லா கலக்கிடுங்க. முட்டை வந்து அந்த தண்ணி மட்டும் வரணும் அந்த அளவுக்கு. ஏன்னா அந்த முட்டை வந்து பால் ஜீனி இதெல்லாம் போட போகிறோம்ல, அதில் வந்து கலங்கணும். நல்லா கலந்து வர்றதுக்காக நல்லா வந்து பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா அடித்து இப்போ வந்து பாலை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி அதை வந்து நல்லா கலந்துருவோம். பாலை ஊற்றி நல்லா கலந்ததுக்கப்புறம் இதில் வந்து நம்ம ஜீனியும் இப்போ கலக்கணும். இந்த ஜீனி கலந்து நல்லா அந்த ஜீனி கரையிற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுட்ருக்கணுங்க. பாருங்கள், இப்போ பாலும் முட்டையும் ஒன்றா கலந்துருச்சு. இப்போ வந்து நம்ம ஜீனி கலக்கணும். நம்ம ஜீனி வந்து பவுட்ரு பண்ணி போடலாம். பவுட்ரு பண்ணி போட்டால் சீக்கிரம் கரைஞ்சிரும். நான் பவுட்ரு பண்ண டைம் இல்லை, அதனால் வந்து நான் அப்படியே எடுத்து போட்டுட்டேன். இதையும் நல்லா கலந்துப்போம். இங்கே பாருங்கள், இதை வந்து ஜீனியும் நல்லா கலந்துருச்சு. நல்லா ஜீனி கரைஞ்சதுக்கப்புறம் இதுக்கு கொஞ்சம் லைட்டாக உப்பு போடணும். ஏன்னா நம்ம என்ன போட்டாலும் உப்பு இல்லாத பண்டம் குப்பை இல்லைன்னு சொல்லுவாங்க. உப்பு போட்டால் தான் அந்த இனிப்பை எடுத்து கொடுக்கும். இப்போ ஏலக்காய் தூள் நம்ம பவுட்ரு பண்ணி வச்சுருக்கோம்ல, அந்த ஏலக்காய் தூளும் போட்டுக்குவோம். ஒரு சின்ன பிஞ்சு லைட்டாக அந்த கலருக்காக மஞ்சள் தூள். தேவைப்படுறவங்க மஞ்சள் தூள் போடலாம், மஞ்சள் தூள் போடாமையும் செய்யலாம். ஆனால் நான் கலருக்காக நான் எப்போவுமே கொஞ்சம் லைட்டாக மஞ்சள் தூள் கலந்துப்பேன். இதையும் கலந்துட்டு இது நல்லா எல்லாத்தையுமே அந்த ஜீனி ஏலக்காய் தூள் உப்பு மஞ்சத்தூள் எல்லாம் நல்லா கலந்துட்டு நம்ம தோசைக்கல்லை வந்து நல்லா சூடு பண்ணிவிட்டு நெய் வந்து அப்படியே அந்த தோசைக்கல் ஃபுல்லில் வந்து நல்லா சுற்றி விடணும். அந்த எங்குமே பரவுற அளவுக்கு நெய் ஊற்றிட்டு இந்த நம்ம ப்ரெட்டு எடுத்து வச்சுருக்கோம்ல, அந்த ப்ரெட்டை வந்து நம்ம அந்த பால் முட்டை இதெல்லாம் கலந்து வச்சுருக்கோம்ல, இதில் வந்து நான் அப்படியே டிப் பண்ணணுங்க. நம்ம வந்து அனலை வந்து கம்மி பண்ணி வச்சுப்போம். அனல் வந்து ரொம்ப இருந்தாக்கா கருகி போயிடும். போடையில் வந்து ப்ரெட்டை எடுத்து தோசைக்கல்லில் போடையில் கருகி போயிடும். அனலை கம்மி பண்ணி வச்சுப்போம். இப்போ இந்த ப்ரெட்டை வந்து அந்த பால் முட்டை இதுலலாம் வந்து அப்படியே கலந்து நல்லா அந்த ப்ரெட்டு நனைகிற அளவுக்கு நல்லா முக்கி எடுக்கணும். அதுக்காக போட்டு ரொம்ப வந்து முக்கி எடுக்கையில் அப்படியே பிரிஞ்சுட்டு வந்துடக்கூடாது. அதுக்காக நம்ம வந்து அப்படியே போட்டு விட்டு நல்லா ஒரு அதுன்னு எடுத்து நம்ம தோசைக்கல்லில் வச்சிடலாம். இங்கே பாருங்கள், இந்த தோசைக்கல்லில் வந்து மொத்தம் 4 வைக்கலாம். இந்த சைடு 2 அந்த சைடு 2 4 ப்ரெட்டு வைக்கலாம். ஆனால் நான் வந்து இப்போ வச்சது 3 ப்ரெட்டு தான். இங்கே பாருங்கள், இதே போல் வச்சுட்டு 3 ப்ரெட்டு அப்படி 4 ப்ரெட்டு வச்சா ஒன்றோட ஒன்று ஒட்டிடும். அதனால நான் வந்து 3 ப்ரெட்டு வச்சுருக்கிறேன். ஒரு கல்லுக்கு 3 ப்ரெட்டு வைக்கலாம். அந்த அளவுக்கு வச்சுங்க. பாருங்கள் எப்படி நான் டிப் பண்ணுறேன்னு பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா ப்ரெட்டை வந்து அந்த முட்டை பாலில் நனைச்சி எடுத்து அப்படியே வந்து தோசைக்கல்லில் வச்சு நல்லா செவக்கிற அளவுக்கு அனல் வந்து கம்மியாக தான் இருக்கணும். அனல் ரொம்ப ஸ்பீடாக வச்சோம்னா அப்படியே கருகி போயிடும். வைக்கையில் வந்து நம்ம ப்ரெட்டு தோசைக்கல்லில் போடையில் கருகிரும். அதுக்காக அனல் வந்து நம்ம சிம்மில் தான் இருக்கணும், கம்மியாக இருக்கணும். இப்போ கொஞ்சோண்டு அந்த திருப்பியும் நெய்யை எடுத்து கொஞ்சமாக அப்படியே சுற்றி எல்லா பக்கமும் படுறாப்புல நம்ம தெளித்து விட்டுக்கலாம். பாருங்கள், இப்போ வந்து நல்லா தோசைக்கல்லில் போட்டிருக்கோம்னா இந்த ப்ரெட்டு இது வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. நம்ம வந்து திடீர்னு யாரும் நம்ம வீட்டுக்கு கெஸ்ட்டு வந்துட்டா அவங்களுக்கு கொடுக்குறதுக்கு ஸ்நாக்ஸ் எதுவும் இல்லையே அப்படின்னு நம்ம வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதே போல் எங்கள் வீட்டுக்கு மருமகன்கள்லாம் எங்கள் வீட்டில் வந்து நிறைய வீட்டில் இது மாதிரி செய்வாங்க. டக்குன்னு மருமகன்களுக்கு வந்து திடீர்னு ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுக்கணுன்னா இது மாதிரி தான் நாங்கள் செய்வோம். இங்கே பாருங்கள்,
நான் அப்படியே திருப்பி போட்டால் பாருங்கள் எவ்வளோ மெதுவாக வந்திருக்குது. செவந்து வந்ததுக்கப்புறம் அதை அப்படியே அந்த ப்ரெட்டு பிஞ்சு போயிடாமல் பொறுமையாக நம்ம திருப்பி விடலாம். திருப்பி விட்டு இதோட வந்து நம்ம இந்த ப்ரெட்டோட வந்து டீ இதை கொடுத்துட்டு டீ போட்டு கொடுக்கலாம். இல்லை வேறு எதுவும் நம்ம கூல்ட்ரிங்க்ஸ் இதுங்க வச்சு கொடுக்கணுன்றாலும் கொடுத்துக்கிடலாம். ஏன்னா இது வந்து டேஸ்ட்டு வந்து அவ்வளோ நல்லா இருக்குங்க. இது சாப்பிட்றதுக்கு வந்து ஆனால் எங்கள் வீட்டில் எல்லாருமே நிறைய மருமகன்களுக்கு தாங்க அதை எங்கள் ஊரில் செய்வோம். ஏன்னா மருமகன்களுக்கு தானே நம்ம சாப்பாடு விதவிதமாக செஞ்சு கொடுப்போம் வீட்டுக்கு வர்ற மருமகனுக்கு. அதுக்காக அதான் என் பையன் சொல்லுவான், மருமகனுக்கு மட்டும் விதவிதமாக செய்யணும்பீங்க, ஆண்டா மகனுக்கு செஞ்சு கொடுங்க அப்படிமா. இன்றைக்கி செஞ்சது என் மகனுக்கு தான் நான் செஞ்சிட்ருக்கிறேன். பாருங்க ஒரு இது எடுத்தாச்சு. இருக்கிற ப்ரெட்டையெல்லாம் அந்த பாலில் வந்து இதே போல் நினச்சி நம்ம பொரிச்சு எடுத்துடலாம். பாருங்கள் ஒரு இது எடுத்துட்டு இது இப்போ போட்டுட்ருக்கேன். அதே போல் நான் வந்து வீட்டில் எல்லாருமே சாப்பிட்றதுனால 1.5 பாக்கெட் போட்டேன். எங்களுக்கு 1.5 பாக்கெட் போட்டு அதுக்கு தான் 4 முட்டை 1/2 லிட்டர் பால் போட்டது. உங்களுக்கு எந்த அளவு தேவையோ நமக்கு தேவையான அளவு நான் 2 முட்டை போட்டு பண்ணலாம், கம்மியாக பண்ணலாம், இல்லை நிறையா தேவைப்படுறவங்க நிறைய வேணாலும் பண்ணலாம். நமக்கு எந்த அளவு தேவையோ அந்த அளவுக்கு நம்ம செஞ்சுக்கிடலாங்க. இப்போ 2வது இதுவும் போட்டு இதுவும் நல்லா ப்ரெட்டு வந்து நல்லா திருப்பி போட்டு எடுத்துடலாம். இருக்கிற ப்ரெட்டெல்லாம் வந்து அப்படி இதே போல் நான் போட்டு எடுத்து நல்லா தோசைக்கல்லில் போட்டு நல்லா பொரித்து நல்லா பொன்னிறமாக வந்தது உடனே எடுத்து வந்து அப்படியே ஹாட் பாக்ஸில் எடுத்து வச்சுட்டேங்க. சூடு ஆறிடக்கூடாதுல்ல. சூடு ஆறிடுச்சுன்னா அது ஒரு முட்டையுடைய அந்த முட்டை ஸ்மெல்லுன்னு சொல்லுவோம்ல, அது வந்துடும். அதனால் வந்து சூடு ஆறாமல் இருக்கிறதுக்காக நான் ஹாட் பாக்ஸில் அப்படியே எடுத்து வச்சுட்டேன். நான் வீட்டில் வந்து சாப்பிட்றதுக்கு டைம் ஆகிடும், அதுக்குள்ளாட்டி ஆறி போயிடும்ல. அதுக்காக நான் வந்து இந்த பாருங்கள் எல்லாமே ஹாட் பாக்ஸில் எடுத்து வச்சுட்டேன். இதை அப்படியே எடுத்து வச்சு நம்ம சாப்பிட கொடுக்கலாம். இதே போல் நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இதோடைய டேஸ்ட்டு எப்படி இருக்குது எப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் பாக்ஸில் எங்கள் வீட்டில் காலை டிஃபன் இன்னைக்கு வந்து இதுதாங்க. இதை சாப்பிட்டுட்டு மறுபடியும் எதுவுமே சாப்பிட மாட்டாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்கிறதுனால இதை தான் டிஃபனாகவே காலையில் சாப்பிடுவாங்க. இதே போல் நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இதே போல் இன்னொரு சிறப்பான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.